சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகா. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எபேசியருக்கு எழுதிய நிருபம் 1 அதிகாரம் 2 வசனம். இன்றைக்கும் பனித்துளிகளில் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மிகச்சிறிய பொய். ஆதார வசனமாக வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 8 வசனம். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஊக்கமருந்து குற்றச்சாட்டை விசாரித்த மாவட்ட நீதிபதியிடம் பொய் சொன்ன குற்றத்திற்காக தடகள வீராங்கனை மரியன் ஜோன்ஸுக்கு 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தனது குற்றத்திற்காக வருந்தக்கூடிய மரியன் மனிதாபிமான முறையில் எவ்வளவு கருணை காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டுங்கள் என்று தனது பிள்ளைகளை தன்னை விட்டு பிரிக்கக்கூடாது என்றும் நீதிபதியிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஆனால் நீதிபதி மரியன் முதலேயே உண்மையை பேசியிருந்தார், அவர் சிறைச்சாலையில் போடப்படுவதை குறித்து பேச்சே வந்திருக்காது என்றும், சிறைச்சாலை என்ற தண்டனை மற்றவர்களை ஒரு பொய் சொல்வதற்கு முன் 2 முறை சிந்திக்க வைக்கும் என்றும் சொன்னார். நீதிமன்றத்திற்கு வெளியே வந்த மரியன் ஜோன்ஸ் பத்திரிகை நிருபர்களிடம், நீதிபதியின் தீர்ப்பை நான் மதிக்கிறேன், என்னுடைய தவறிலிருந்து மற்ற வீரர்களும் மக்களும் நல்ல பாடம் கற்றுக்கொள்வார்கள் என நம்புகிறேன் என்றார். விசாரணையின் போது ஊக்கமருந்து உட்கொண்டாயா என்று நீதிபதி கேட்ட கேள்விக்கு பதில் கூற 30 வினாடி அவகாசமே மரியன் ஜோன்ஸுக்கு இருந்தது. அது மிக மிக குறுகிய நேரம். அந்த குறுகிய நேரத்தில் அவர் உண்மையை பேச தவறிவிட்டார். இது பெரிய குற்றமாக கருதப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டது. சிறைச்சாலையில் இருந்து விடுதலை பெற்ற பின்னர் தனது சிறைச்சாலை அனுபவத்தை பல இடங்களில் இளைஞர்களிடம் பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது அவர் சொல்லும் பொழுது, ஒரு சிறு பொய் நீங்கள் கனவிலும் நினைத்து பார்க்காத மோசமான இடத்தில் உங்களை சேர்த்துவிடும் என்று அவர்களை எச்சரித்தார். வேதாகமமும் பொய் சொல்லுவதை வன்மையாக கண்டிக்கிறது. ஆனால் இன்று பொய் சொல்வது ஒரு பாவமாக கருதப்படவில்லை. எதற்கெடுத்தாலும் சற்றும் யோசிக்காமல் உடனடியாக பொய் சொல்லுகிறவர்கள் பெருகிவிட்டார்கள். பொய் சொல்லுகிறவர்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை என்று வேதம் எச்சரிக்கிறது. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 8 வசனம் 27 வசனம். எனவே பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவான். எபேசியர் 4 அதிகாரம் 25 வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நீதிமொழிகள் 12 அதிகாரம் 22 வசனம். நீங்கள் எதற்கெடுத்தாலும் பொய் பேசுபவரா? அவ்விதம் பொய் பேசுவது உங்களுக்கு தவறாக தென்படவில்லையா? பரிசுத்த ஆவியானவரின் உதவி உங்களுக்கு உடனடியாக தேவை. சிறு பொய்யினால் பரலோகத்தை இழந்து விடாதீர். ஆமேன். மிகச்சிறிய பொய். பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 8 வசனம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும்